ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இப்போ கச்சா மரத்தோட கச்சா உரி கட்டி ஆத்தங்கரையில் அவிக்க போகிறோம். தண்ணி எடுக்கிறார், அதுக்கு கச்சானை இப்போ போட போகிறார். கழுவின கச்சானை வந்து தண்ணிக்க போடுறார். தங்கி நிற்கிறது போடுங்க. இந்த ஹோட்டலில் இருந்து சமைச்சு சாப்பிட்றதுலாம் இங்கே தான். என்ன சரியான இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், கச்சான் உருவி கொண்டிருக்கணும். காணிக்கு கச்சானெல்லாம் பிடுங்கி ஒரு இடத்துல போட்டு உருவி கொண்டிருக்கணும். இவர் வந்து அடிப்படையில் ஒரு மேசன் தொழிலாளி. ஆனால் ஊர் ஃபுல்லாக வேலை எடுக்கிற என்னென்னு சொன்னால் போய் அத்திவாரத்தை கண்டி கொங்குரீட்டை போட்டுட்டு வேலையை பிடிச்சிட்டு வந்து கச்சான் வைக்கிறான் பேர் சனம் ஃபுல்லாக குழம்பி கொண்டு நிற்கிது. அனைவருக்கும் வணக்கம். நான் இன்றைக்கு வந்து கும்பலமுனையில் ஆத்தங்கடை வேண்ட ஒரு இடத்துக்கு வந்துக்கிறேன். என்னென்னு சொல்லி பார்த்தா நண்பர்கள் அனைவரும் சேர்ந்து கச்சான் வைக்க வந்துக்கிறோம். எங்களோட நண்பரோடால் கச்சான் போட்டுக்கிறார். அங்கே போய் கச்சானை பிடுங்கி நாங்கள் கச்சானை வைக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் கச்சான் செய்கிறதுல என்ன கஷ்டங்கள் இருக்குது, கச்சான் எப்படி பிடுங்கினோம், அதை எப்படி வீட்டை கொண்டு வேணும், அதை எப்படி உருவினோம்னு சொல்லி இந்த காணொலியில் நீங்கள் பார்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். நான் உங்கள் அபிஷேகன். இது ராவணன் கலியகம். ராவணன் கலியகம், உலகெங்கும் வாழும் தமிழ் பேசும் மக்களுக்கான ஊடகம். ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இப்போ சுதாரதன் கச்சாங்கானிக்கு போகிறோம். இவரான் கச்சான் அவிக்கிறதுக்காண்டி நாங்கள் கூட்டி கொண்டு வந்தோம். இவர் நல்ல பருவமாக கச்சான் அவிப்பார். கச்சான் அவிக்கிறதுக்காண்டி இப்படியே இந்த காட்டு கரையாத போனால் அங்கால தான் போட்டுக்கிறாங்க கச்சான். இப்போ கணவர் பிடுங்கிட்டுனா கொஞ்சம் கடைசியாக போட்டபடியாக இன்னும் பிடுங்க இல்லை. இப்போ வந்து நேரம் வந்து ஒரு 2-2:30 வரும் போலக்கு. என்னாலும் வெயில் குறையில, சரியான வெயிலாக தான் இருக்குது. அங்கால பக்கம் அங்கே புகையாக தெரியுதுன்னா வயலுக்கு நெருப்பு வச்சுருக்கணும். காலை போக வயல் செய்கிறதுக்காண்டி நெருப்பு வச்சுருக்கு. இந்த கச்சாங்காணி வந்து சரியான யானை வார இடம்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் இங்கே யானை வெளியெல்லாம் போட்டிருக்கணும். அப்படியே குனிஞ்சு தான் போகணும். பகலில் கரண்ட் கொடுத்துருக்க மாட்டேனும். கச்சான் குளையல் கிடக்குது. இதை போய் பிடுங்கி உருவிட்டாங்க போல இருக்கு. இதெல்லாம் கொஞ்சம் பிடுங்காத கச்சான் இருக்கு. இதுக்குன்னு ஒரு 10-15 நாள் போகணும்னு நினைக்கிறேன் இது பிடுங்குறதுக்கு. கச்சான் எல்லாம் பிடுங்கி கொண்டிருக்கிறோம். இந்த இடெல்லாம் பிடுங்கி ஓரளவு முடிஞ்சுது. இப்போ கச்சாங்குளையல் போட்டிருக்குது. இந்த இவராம் வந்து கச்சாங்காணின்ற ஓனர். கிட்டத்தட்ட 100 வேக்கு விழுமுண்டு எதிர்பார்த்து செய்து கொண்டிருக்கிறார். இந்தியாவில் வந்து அப்படியே உருவி வச்சிருக்கலாம் கச்சான். இந்த தரப்பாலில் கிடக்கிறதெல்லாம் காய போட்டிருக்கணும். பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இவர்தான் இந்த கச்சான் அவிக்கிற தலைவர். ஆனா உப்பு கொண்டு வரல. நல்ல பருவமா பாத்தீங்கன்னா இவர நல்லா கச்சான் உருகுவேன். பருவமா அவிச்சு தருவேன். ஆள் கொஞ்சம் பருவப்பட்டாள். இது வந்து ஒரு மரத்தில் விளைஞ்ச கச்சான். கிட்டத்தட்ட ஒரு மரத்தில் 100-150 கச்சான் விளைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் இது இப்படி விளையிறதுக்கு சரியாக கஷ்டப்படணும். கஷ்டப்பட்டால் தான் இவ்வளோ கச்சான் வரும். இந்த முறை ஓரளவு எல்லா விவசாயிகளுக்கும் கச்சான் பரவாயில்லைன்னு சொல்லினோம். நான் ஒரு மரம் தான் ஒரு ஏன் கட்ட உடைக்கிறேன். உடைச்சி போட்டுட்டா நல்ல உள்ள அடி அங்கே வேலையை விட்டு வர சொல்கிறோம். மேசம் பேர் செய்யாமல் ஆட்கள் பேச இங்கே கச்சாங்க. இவருக்கு இதுதான் வேலை. இவர் வந்து அடிப்படையில் ஒரு மேசன் தொழிலாளி. ஆனால் ஊர் ஃபுல்லாக வேலை எடுக்கிற என்னென்னு சொன்னால் போய் அத்திவாரத்தை கண்டி கொங்குரீட்டை போட்டுட்டு வேலையை பிடிச்சிட்டு வந்து கச்சான் வைக்கிறான் வேலை சனம் ஃபுல்லாக குழம்பி கொண்டு நிற்கிது. கச்சான் வைக்கிறதுக்கு பானையெல்லாம் கொண்டு வந்திருக்கு. இங்கே 3 பேர் பிடிங்கி கொண்டு இருக்கிறாங்க. அது குடிங்க கூலார போடும். உடைச்சி விட்டான்னு அது கேஸாக போட்டு யானை யானை
ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இப்போ கச்சா மரத்தோட கச்சா உரி சட்டியை கொண்டு போய் அந்த ஆத்தங்கரையில் அவிக்க போகிறோம். அந்த ஆத்தி மரம் தெரியுதில்ல, அதில் ஆத்தங்கரையில் அடுப்பு வெட்டி அவிக்க போகிறோம். கச்சான் வாங்க பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் அங்கே வேறுங்கோ அதில் உங்களை முன்னுக்கு மம்பட்டியோட ஒரு ஆள் போய் கொண்டிருக்க. பிறகு அங்கே அடுத்தது தண்ணி போத்தல், உப்புகள், நெருப்பொட்டிகள் எல்லாத்தையும் போய்க்கிறோம். இந்த ஆத்த மரத்துக்கு போய் இந்த ஆத்தங்கரை ஓரத்தில் ஆத்தி மரத்தில் நாங்கள் அடுப்பை வெட்டி மண்ணில் அடுப்பு செஞ்சு தான் நாங்கள் இப்போ அவிக்க போகிறோம். என்ன முடிஞ்சோடா எண்ணெயா குடி போடு என்ன முடிஞ்சோட எண்ணெயா பூட்டி போடுதுண்டா இறைச்சலாக கிடக்கா முன்னாடி எனக்கு அடுப்பு என்னது இப்போ சட்டிக்கெல்லாம் உரி எடுத்துட்டான் கச்சான. அடுத்தது இதை சுத்தமாக தண்ணியில் கழுவ போகிறோம். ஆது தண்ணியில் கழுவி போட்டு சுத்தம் செய்து இந்த மண்ணெல்லாம் கழுவி எடுத்து போட்டு தண்ணியை விட்டு உப்பையும் விட்டு அடுப்பில் வச்சுட்டு அவிஞ்சா பிறகு இதை இறக்கினா சரி. இதில் அடுப்பு நாங்கள் வெட்ட போகிறோம். இல்லை இவர் வேறான் காணிக்காரன். இவர் இப்போ அடுப்பை வெட்டி கொண்டிருக்கார். அவர் வெட்ட தெரியாது சொல்லி அடுத்த பஸ் வெட்டுறார். மேசன் வேலை செய்கிறவர் இவர் பாப்பா வெட்ட அடுப்பு எப்படி வெட்டுறான்னு பாப்பா வேற. இங்கே வேற சொல்றாரு 3 கட்டி வெட்டுட்டாமண்டு. அங்கே மாதிரி நான் அதை சரிக்கு விடுங்க அதில் வைக்கிறேன். அங்கே இப்போ இந்த மண் இருக்கு கச்சானில் அதை எங்களோட நண்பர்களால் நான் கழுவி சுத்தம் செய்கிறார். ஆற்று தண்ணியில் இந்த கச்சானை கழுவி சுத்தம் செய்து கொண்டிருக்கிறார். வடிவ கழுவுறார் பாருங்கோ. இங்கே தலைவர் வந்துக்கிறார். இவர் கட்டில் கொஞ்சம் கச்சான் கொண்டு வந்துருக்கார். இந்த கச்சானை நான் கழுவி அவிக்க போகிறோம். இப்போ அடுப்பு தான் வெட்டி கொண்டிருக்கிறோம். அதில் 2 பேர் அடுப்பு வெட்ட வந்துக்கணும். என்ன வெட்டி முடியல அடுப்பு. பானையை பார்த்து அளவு பார்த்து வெட்ட போகிறார் ஒரு ஆள். அது சொல்கிறார் அளவு பார்த்து தான் வெட்டிலாமன்று வெட்டி கொண்டிருக்கார். 2 இடத்துல வெட்டி சரி வர இல்லை அடுப்பு. தலைவர் ஏதோ வெட்டுற ஒரு பொடி கொண்டிருக்கேன். இதை கச்சான கழுவி சுத்தம் செய்து கொண்டிருக்கணும். அதனால் அடுப்பு வெட்டிப்பட்டு கொண்டிருக்குது. இப்போ நாங்கள் இந்த கச்சான இந்த பானை 2 தரம் வைக்க போகிறோம். கூட கச்சான் இருக்கபடியாக எங்கள்கிட்ட இருக்கிற பானை வந்து சின்னனாக இருக்குது. அதால் நாங்கள் 2 தரம் அவிக்கிறதுக்கு பிளான் பண்ணிக்கிறோம். இப்போ கச்சானை கழுவி எடுத்தோடனே உப்பையும் தண்ணியையும் விட்டு இந்த கச்சானை நாங்கள் அவிக்க போகிறோம். இன்னும் கொஞ்ச நேரத்தால் அவிச்சு சாப்பிட போகிறோம். இந்த கச்சானை நாங்கள் மரத்தை பிடுங்கி எடுத்து ஒவ்வொண்டா உருவி தனித்தனியாக எடுத்து இந்த கச்சான் மண்ணை வந்து தண்ணியில் கழுவி எல்லாம் சுத்தம் செய்து வச்சுக்கிறோம். இனி வந்து சட்டிக்கு தண்ணியை விட்டு கச்சானை போட்டு தேவையான உப்பையும் போட்டு அடுப்பில் வைக்க போகிறோம். தண்ணி எடுக்கிறார். அதுக்கு கச்சானை இப்போ போட போகிறார். கழுவின கச்சானை வந்து தண்ணிக்க இப்போ போடுறார். இப்போ இந்த கச்சானை 2 தரம் வைக்க வேண்டிய இருக்குது. கச்சான் வைக்கிறதுக்கு நாங்கள் தேவையான உப்பை சேர்த்து கொண்டிருக்கிறோம். இதை எங்களோட நண்பர்களால் உப்பை சேர்த்து கொண்டிருக்கிறார். இவர் எங்களோட மேசன் பாஸ் என்ன செய்கிறாருண்டா இப்போ விறகு இல்லையண்டு தடியில் எடுத்து விறகு முடிச்சு கொண்டிருக்கிறார். அவர் நல்ல பலமாக இருக்கிறார். அந்த விறகுகளை கையால் மரத்தில் போட்டு இழுத்து விறகை உடைச்சி அடுப்பில் வைக்கிறார். பாருங்க அதை எடுத்து விடுற அந்த தடியை அதை எடுத்து விடு. காணும் அதை எடு வேண்டாம்.
அப்புறம் இதே தண்ணிலாம் அந்த வைக்கணும் திருப்பி அடுத்த தரம். அடுப்பும் ஃபுல்லாக இதுக்கான கீட்டாக. இப்போ நாங்கள் விறகு வச்சு கொண்டிருக்கோம் அடுப்பில். இப்போ அங்கே மண்ணெண்ணெய் கொண்டு வரார் மற்ற காணி நண்பர். அவர் வந்து இப்போ மண்ணெண்ணெயை விட்டு முடிய இந்த அடுப்பை நாங்கள் பற்ற வைக்க போகிறோம். இந்த அடுப்பு கொஞ்சம் ஈரப்பதனாக இருக்கிறதால எரியுது இல்லை. அதால் மண்ணெண்ணெயை ஊற்றி நாங்கள் இப்போ மண்ணெண்ணெயை ஊற்றி அந்த அடுப்பை மூட்டுறோம். அடுப்பு மூட்டிட்டு அடுப்பு மூட்டியாச்சு. இனி இங்கே எங்கள் நண்பர் அடுப்பு எரிய விட்டு நாங்கள் கச்சான் பானையை ஏற்ற போகிறோம். இது மண்ணில் செஞ்ச அடுப்பு, மண்ணில் வெட்டி செஞ்சுருக்கோம் அந்த அடுப்பை. அடுப்பில் வந்து நல்ல வெக்க கூட பிடிக்கும். இப்போ வந்து கச்சான் அவிஞ்சு கொண்டிருக்கு, இன்னும் அவிஞ்ச முடியல. கிட்டத்தட்ட வந்து எல்லாரும் வந்துட்டாங்க. ஓசி கச்சானுக்காண்டி எல்லாரும் வந்துட்டாங்க. பார்த்தீங்கன்னா இந்த இடம் என்ன வடிவா இருக்குன்னு பார்த்தீங்களோ, ஆத்தங்கட வேலை கச்சான். இவர் வந்து பச்சா கச்சான் சாப்பிட்ற, இவருக்கு இதுதான் வேலை. இப்போ நாங்கள் வந்து அந்த 207 கச்சான் விழுந்த விவசாயிடம் நாங்கள் இன்டர்வியூ எடுக்க போகிறோம். அவர் வந்து கிரௌண்டுக்கு நிற்கிறார். என்னண்டு 207 கச்சான் விழுந்தது வா எது என்னண்டு கச்சான் வந்தது. அது எதிர்கால சந்ததிக்கு எதிர்கால கச்சான் போடோண்டு ஒரு வெறியில இருக்கிறாங்களுக்கு நீங்கள் சொல்ற அட்வைஸ் என்ன? இப்ப வந்து நுரை விட்டு கொண்டிருக்கு, நம்ம அவிஞ்ச முடியறக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் கிடக்கு. அதுக்கிடையில அவிக்கொண்டு ஆசைப்பட்டு நிக்கிறேன். கச்சான் அவிஞ்சிட்டு பார்த்துட்டு இறக்க போனோம். நல்லா கச்சான் அவிஞ்சிருக்கு. உப்பு நல்ல கச்சான இறக்க போறோம் நாங்க. ஒரு புடி ஒன்று பிடிப்போம். வாங்கோ இந்திர கூட தானே நல்லா பிடிப்பான். கச்சான் நல்லா அவிஞ்சிட்டுது. அப்படியே பிடிச்சோம் சாப்பிடும். கச்சான் போட்டு சாப்பிட்றதுக்கு எங்களுக்கு ஒன்றும் இல்லை. அங்கே குளம் முறிச்சு கொண்டு இருக்கிறான். தில்லை மரத்தில் முறியண்டா குல குளையில போட்டு வாய்க்குள்ள வச்சு கடிக்கிறான். அவன் குளம் கொண்டு வந்த ஒரு மதிப்பு கொடுங்க வேண்டா. ஏப்ப கொண்டு வர காரணத்தால இப்ப தடியால தட்டி போட்டு கொண்டிருக்கிறாங்க. கச்சானுக்கு உப்பு இல்லைன்னு சொல்றான் சிந்து. என்ன அவர் ஐயரே திரும்பி அங்கால இருந்து திரும்பி இருக்கலாமா? கச்சான் எல்லாம் அவிச்சு முடிஞ்சது, நாங்கள் சாப்பிட போறோம். இதோட வந்து நான் இந்த காணொலியை முடித்துக் கொள்கின்றேன். மீண்டும் ஒரு காணொலியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.